என்ன சேது, உடம்பு சரியா இல்லையா? என்னாச்சு உனக்கு? கல்யாணத்தன்னைக்கு பார்த்த சேது மாதிரியே இல்லையே. சேது, உன் கவலை என்ன, உன் மனசு எதுக்காக எங்குதுன்னு நல்லா தெரியும். கவலைப்படாத, வீட்டுக்கு போ. நானே உன்னை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அனுப்புவேன். அன்னைக்கு மட்டும் தயவு செஞ்சு வா. ம். தீபாவளிக்கு மறுநாள் தான் அமாவாசையோ? அடே மாப்பிள்ள, அம்மா மாப்பிள்ள வந்துட்டாருமா, மாப்பிள்ள வந்துட்டாரு. வாங்க மாப்பிள்ள வாங்க. சொல்றேன், இந்த பையன் எங்க போனா? ஏ வைத்தி, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க உட்காருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, நீங்க சொன்னபடியே வந்துட்டீங்களே. மாப்பிள்ள, என்னன்னே தெரியல, கீதா வந்த நாள்ல இருந்து யாரோடும் பேசுறதும் இல்ல, கொள்றதும் இல்ல. அது வந்து டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். கீதா, 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 hey, what happened? டியூன் மட்டும்தான் பிடிக்குமா, இல்ல அதை வாசிச்ச சேதுவையே பிடிக்குமான்னு கேட்டு நான் உங்க கூட வாழ்ந்த அப்பழுக்கு இல்லாத வாழ்க்கையை சிதைச்சிட்டீங்களே. இப்ப வந்து கேக்குறீங்களா இங்கிலீஷ்ல வாட் ஹேப்பன்டுன்னு? பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கிறேன். நல்லா இல்லைன்னா தனியா போய் அறிய மாப்பிள்ள. கொஞ்சம் இருங்க, பாயாசம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன், அதையும் எடுத்தாரேன். அங்கிள், பருப்பு சாத்துக்கு நெய்யும் தயிர் சாத்துக்கு ஊர்க்காவும் நல்ல மேட்ச் இல்ல? பிரமாத பொருத்தமாச்சு மாப்பிள்ள. தேங்காய் சாத்துக்கு ரசம் ஊத்திக்கிட்டா அது எப்படி மாப்பிள்ள, சாதத்தோட ரசம் ஒட்டாம இலையில தனியா ஓடும். வெல் செட் அங்கிள். குலப்பெருமை கௌரவம் என்ற பெயர்ல சில பேரோட வாழ்க்கையும் இப்படிதான் ஒட்டாமே போயிடுது. கீதா, உன்னை நான் புரிஞ்சுக்காம, உன் டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஏதேதோ சொல்லி உன் மனசை நான் புண்படுத்திட்டேன். நான் உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் திறந்து பேசாம மௌனம் சாதிச்சு உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். ஐ எம் சாரி. இனிமே அப்படி எதுவும் நடக்காது. உன் இஷ்டத்துக்கும் ரசனைக்கும் ஏற்ற வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. டோன்ட் வரி. வா கீதா. வாங்க மாப்பிள்ள வாங்க. கீதா வாமா. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். சொல்லுங்க தம்பி.
சேதுவை கூட்டு வந்து இங்க நாயனம் வாசிக்க வைக்கணும். தம்பி, தப்பா நினைக்க கூடாது. அவன் கோயில்ல மட்டும் இல்ல, வீட்டுல கூட வாசிக்கிறது இல்ல தம்பி. அவனை இந்த கோயில் பக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தம்பி. நீங்க சேது கிட்ட போய் கீதா கோயிலுக்கு வந்திருக்கான், மாப்பிள்ளை உங்களை கையோட கூட்டு வர சொன்னார் சொல்லுங்க. அப்படி இல்ல அவரே நேர்ல வருவாருன்னு சொல்லுங்க. யார் கூப்பிட்டாலும் சரி, நான் யார் வீட்டுக்கு வந்து வாசிக்க மாட்டேன். ஏய், அவங்க வந்திருக்கிறது கோயிலுக்கு, வந்து வாசிடா. இன்னையில இருந்தாவது இந்த கோயில்ல நாயன சத்தம் கேட்கட்டும். வாடா. நீங்க கீதா கூட்டு போய் பூஜை ஆரம்பிங்க. ஆமா, சேது, கீதா கொஞ்ச நாள் ஒரு மாதிரியா இருக்கா. நீ நாயனம் வாசிச்சா அவ மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு தான் உன்னை கூப்பிட்டேன். வாசி சேது, ப்ளீஸ். எடுத்துக்கம்மா.
நீங்க தான் தெய்வம், நீங்க தான் எனக்கு எல்லாமே. என்ன காலில் விழுந்தப்போ கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன்னு மனசார நினைச்சுதான் அன்னைக்கு என்ன தொட்டு தூக்குறீங்க. இன்னைக்கு என்ன இப்படி கோயிலே விட்டுட்டு போயிடுதா முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ எனக்கும் சேதுக்கும் இருந்த பழக்கத்தை நீங்க இன்னும் சந்தேகப்படுறதான அர்த்தம். பாட்டு வாசிப்போம், மருந்த வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாமே நீங்க தாங்க. உங்க சந்தேகத்தை சுமந்துக்கிட்டு நான் உயிர் வாடுறதை விட உங்க காலடியிலேயே விழுந்து செத்து போடுறேங்க. உனக்கும் சேதுக்கும் உள்ள உறவை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டவன் நான் தான். அதனாலதான் உங்க குறுக்க நிக்க வேண்டாம்னு நினைச்சேன். இப்ப நீ இருக்கிற மனநிலைமைக்கு இங்க கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமேனு தான் பிறப்பேன். ஏய், நீ போய் கண்டதெல்லாம் கழுப்பிட்டு டோன் பி சில்லி கீதா.